கோவையை சேர்ந்த இளைஞர் உருவாக்கிய ஃபின்ஃப்ரெஷ் எனும் நிதி மேலாண்மை செயலி. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த, சாதாரண மக்களின் நிதி நிர்வாகத்தை மேம்படுத்த ஃபின்ஃப்ரெஷ் எனும் புதிய செயலி கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. உலக அளவில் வங்கி பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் மயமாகி வருவதில் அதிக மக்கள் தொகை உள்ள இந்தியாவில் பண பரிவர்த்தனைகளை இந்திய மக்கள் அதிகம் பயன்படுத்த துவங்கியுள்ளனர். இந்நிலையில் தனிநபர் நிதி நிர்வாகத்தை டிஜிட்டல் முறையில் எளிமையாக்கும் வகையில் ஃபின்ஃப்ரெஷ் எனும் செயலியை கோவையை சேர்ந்த சண்முக புவனேஸ்வர் எனும் இளைஞர் உருவாக்கியுள்ளார். கடந்த 6 மாதங்களாக செயலியின் மேம்பாடுகள் குறித்து ஆய்வுக்கு பிறகு ஃபின்ஃப்ரெஷ் செயலி அறிமுக விழா கோவை சுப்பிரமணிய பாளையம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக MMS குளோபல் கண் மருத்துவமனையின் தலைவர் சோமசுந்தரம், ஓஷாட் திறன் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஹரிஷ் ராவ் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய செயலியை அறிமுகம் செய்தனர். தொடர்ந்து செயலியின் பயன்பாடுகள் குறித்த சந்தேகங்களுக்கு பொருளாதார நிபுணர்கள் மற்றும் பங்கு சந்தை ஆய்வாளர்கள் விரிவாக எடுத்து கூறினர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சண்முக புவனேஸ்வர், தாம் உருவாக்கிய செயலி மாத சம்பளம் வாங்கும் நபர்கள் துவங்கி சிறிய மற்றும் பெரிய அளவிலான வர்த்தகர்கள் என அனைத்து தரப்பினரும் தங்களது தனிப்பட்ட நிதி நிர்வாகத்தை இந்த செயலி வாயிலாக எளிமையாக நிர்வகிக்க முடியும் என தெரிவித்தார். முழுவதும் இந்தியர்களின் நிதி மேலாண்மைகளை ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட இந்த செயலி வாயிலாக பட்ஜெட், முதலீட்டு திட்டமிடல், மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உட்பட டிஜிட்டல் முறையில் தங்கம் மற்றும் வெள்ளியை 10 ரூபாய் முதல் இதில் வாங்க முடியும் என அவர் கூறினார். குறிப்பாக இதன் வாயிலாக தனிநபர்கள் தங்கள் நிதியை கட்டுப்படுத்தவும் மேம்படுத்தவும் முடியும் என அவர் தெரிவித்தார். என் பேர் சண்முக புவனேஸ்வர். நான் ஃபின்ஃப்ரெஷோட ஃபவுண்டர். ஃபின்ஃப்ரெஷ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஆப் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஹேவியரல் சயின்ஸ் யூஸ் பண்ணி பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மணின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மணியாக மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான் நிறைய ஹேண்டில் ஆகும். ஸோ நம்ம எமோஷ்னல் பேக் டிசிஷன்ஸ் வந்து தான் உங்களுக்கு வந்து மனசை தப்பு